வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இரண்டாவது T20 போட்டி இன்று நடைபெற்றது. மராட்டிய மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இறுதியில் இந்திய அணி 15.2 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் நியூசிலாந்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக வர்த்தக மன்ற மாநாட்டில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், நேட்டோ அமைப்பில் அமெரிக்காவை தவிர பிற நாடுகளின் படைகள் முக்கிய பங்காற்றவில்லை என கூறினார். மேலும் ஆப்கானிஸ்தான் போரில் முன்களத்தில் அமெரிக்க படையினரே இருந்தனர், பிற நாடுகளின் படையினர் முன்களத்தில் இல்லை என்று கூறினார். இந்நிலையில் டொனால்டு ட்ரம்பின் பேச்சு நேட்டோ மட்டுமின்றி தங்கள் நாட்டையும் அவமதிப்பதாக உள்ளதாகவும் இதற்கு ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வருகிற திங்கட்கிழமை அன்று குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே நடக்கும் பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கவர்னர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். நிகழ்ச்சி நடக்கும் உழைப்பாளர் சிலை பகுதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது வீட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வரும் சாலைகள் உள்ள பகுதி, இதேபோல கவர்னர் ரவி நிகழ்ச்சிக்கு வரும் சாலையில் உள்ள பகுதி ஆகியவை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தேவஸ்தான தலைவர் BR நாயுடு கூறுகையில், ரத சப்தமியையொட்டி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் உள்ளிட்ட சேவைகள், குழந்தைகள் பெற்றோர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. VIP தரிசனத்தை தவிர அனைத்து பரிந்துரை கடிதங்களும் நாளை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.